கும்பகோணம் மாநகராட்சியின் சாதாரண கூட்டம் நடைபெற்றது. கும்பகோணம் மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் மாநகராட்சி மேயர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. மாநகர துணை மேயர் சூப்ப தமிழழகன் முன்னிலை வகிக்க ஆணையர் மற்றும் அதிகாரிகள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டம் தொடங்கிய சில நிமிடங்களில் மின் தடை ஏற்பட்டது. இருப்பினும் ஜன்னல்களை திறந்து அந்த வெளிச்சத்தின் மூலமும் டார்ச் வெளிச்சம் மூலமும் இந்த மாநகராட்சி கூட்டம் நடத்தி முடிக்கப்பட்டது. இந்த மாமன்ற கூட்டத்தில் தாராசுரம் பகுதி கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் செல்வம், மானாதுறை பகுதியின் அதிமுக கவுன்சிலர் ஆதிலட்சுமி ராமமூர்த்தி மற்றும் ஜான் செல்வராஜ் நகர் பகுதியைச் சேர்ந்த மதிமுக மாமன்ற உறுப்பினர் பிரதீபா சரவணன் ஆகியோர் தங்கள் பகுதியில் நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்பி விரைவில் தீர்க்க கோரிக்கை விடுத்தனர். குறிப்பாக பானாதுறை பகுதியில் காசிராமன் தெருவில் பாலங்கள் அகற்றப்பட்டதால் பொதுமக்கள் பாதிப்பு அடைந்துள்ளார்கள் என்றும் அவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்து பாலம் போட்டு பொதுமக்களுக்கு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் ஆதிலட்சுமி கோரிக்கை விடுத்தார். அங்க வந்து வண்டி நிப்பாட்டுறதுக்கு சப்ஜெக்ட் வச்சிருக்கீங்க. 100 குடும்பம் இருக்கு. 1 வருஷம் ஆகுது. அதுக்கு இன்னும் நடவடிக்கையே எடுக்கல. அதுதான் பர்மிஷன் வாங்கி என்ஓசி வாங்கி நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி இது வரைக்கும் எடுக்கலன்னு கேட்குறேன். 1 வருஷம் ஆகுது. எப்ப சார் பெட்டிஷனர் மறுபடியும் கோர்ட்டுக்கு போய் அதை சரி செய்ய சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் நம்ம